வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தற்போது லிஸ்ட் 2 அதாவது குரூப் 2 ஏவுக்கு வந்து லிஸ்ட் 2ல் எக்ஸ்ட்ரா வந்து நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதற்கான லிஸ்ட்டு தான் இந்த இதில் விட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் அண்ட் செலெக்ஷனில் போங்க. இதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது இந்த 30/5/2024. இது ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க, யார் யார் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இதில் ஏற்கனவே வந்து 7/5/2024 வந்து கவுன்சிலிங்க்கு வந்து செலெக்ஷனான லிஸ்ட்டு வந்து தவிர புதிதாக வந்து இவங்களை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க. என்னென்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்னு கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து தனியாக டேட் வந்து அறிவிக்கலை, இந்த கவுன்சிலிங் டேட்டும். இது ஏற்கனவே உள்ள 15/5/2024 20/6/2024 இந்த காலகட்டத்தில் நடக்கிற கவுன்சிலிங்கோட தான் இவங்களுக்கும் நடக்கும் போல். இதில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மெமோ வந்திருக்கான்னு முதல்ல ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் போயிட்டு, உங்களை என்னைக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. மெமோ எப்படி பார்க்குறதுன்னா ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜில் லேட்டஸ்ட் ரிசல்ட் அண்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்கனவே குரூப் 2 இது இருக்கும். இதில் இந்த 7/5/2024 கவுன்சிலிங்னு இருக்கும் குரூப் டிஏவுக்கு நேராக. இதை ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் போயிட்டு நோட்டீஸ் ஆஃப் சிவி இதை ஓகே கொடுங்க. இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கான மெமோ வந்து வரும். ஏன்னா இந்த இப்போ செலக்ட் பண்ணியிருக்க கேண்டிடேட்டுக்கு வந்து தனியாக எந்த கவுன்சிலிங் டேட்டும் அறிவிக்கலை, இந்த டேட்டோட தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதாவது இப்போதைக்கு இருக்கிறதுல அன்ஃபில்லாக இருக்கிறதுனால லிஸ்ட் 2லேருந்து இன்னும் ஆட்கள் வந்து எடுத்துருக்குறாங்க. உங்களுடைய நம்பரை வந்து செக் பண்ணிவிட்டு மெமோ வந்திருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.